வணக்கம். நான் நரசிம்மன் பேசுகிறேன் சென்னையிலேருந்து. நானும் என் ஒய்ஃப் லக்ஷ்மியும் சுந்தர் ஹாலிடேஸ் அப்படிங்கிற டூரில் மார்ச் 24லேருந்து மார்ச் 30 வரைக்கும் காசி கயா எல்லாம் போயிருந்தோம். வயசானவங்க வந்திருந்தாங்க. அசோக்குன்னு ஒருத்தர் இருக்கார், டூர் மேனேஜர். அவர் எங்களை எல்லாரையும் நல்லபடியாக அழைச்சிட்டு போயிட்டு நல்லபடியாக அழைச்சிட்டு வந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வயசானவங்க, 50+, 60+ அந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க வந்தாங்க. எல்லோரையும் பொறுமையாக அழைச்சிட்டு போயிட்டு பொறுமையாக அழைச்சிட்டு வந்தார். எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது, புது அனுபவமாக இருந்தது. நான் 2011லேருந்து நிறைய டூர் போயிருக்கேன். நிறைய வேறு டூர் கம்பெனிலலாம் போயிருக்கேன். சுந்தர் ஹாலிடேஸில் போனது எனக்கு தனி அனுபவம். நல்லா இருந்தது. எல்லோரும் நம்பி போகலாம். நல்ல ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர்லாம் அந்த டயத்தில் கொடுக்குறாங்க. பஸ் நல்லா இருக்கு. பஸ் நல்லா இருந்தது. எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி அழைச்சிட்டு போகிற டூர் சுந்தர் ஹாலிடேஸ். இங்கே எல்லாருக்கும் திருப்தியாக இருந்தது. நைமிஸ் அரண்யம் சில டூரில் இருக்கும், சில டூரில் இல்லை. நாங்கள் விரும்பி கேட்டதுனால நைமிஸ் அரண்யம் அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் சென்னை டு பாட்னா போய்ட்டு கயா போனோம். அப்புறம் நடுவரெல்லாம் பஸ்ஸில் நிறைய இடங்கள் பார்த்தோம். அவர் டூரில் என்னென்ன இடம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரோ அத்தனையும் காமிச்சார். எங்களுக்கு நிறைய திருப்தியாக இருந்தது. அந்த டூரில் போகிறதுக்கு நடைப்பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் டூரில் ஜாயின் பண்ணோடனே அவர் அசோக் சொன்னார், எல்லோரும் நடைப்பயிற்சி பண்ணுங்க, டூரில் நிறைய நடக்க வேண்டியது இருக்கும் அப்படி. அதே மாதிரி நாங்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டதுனால நாங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கணுமோ அங்கெல்லாம் சௌகரியமாக நடந்தோம். காசியில், கயாவில் அவர் எல்லா ஹோட்டலும் நிறைய நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தார். கயா, காசியில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போது கயாவில் நாங்கள் தங்கின இடத்துலையே கயாவில் தங்கின ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. நீங்களும் போயிட்டு வரத்துக்கு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எல்லோரும் சுந்தர் ஹாலிடேஸை ப்ரிஃபர் பண்ணலாம். தேங்க்யூ.